தமிழ்நாடு அரசியல் இடைக்கால பட்ஜெட் அதிரடி ஃபெப் 17 முதல் 18 வரை. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இன்று பிப்ரவரி 17 நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் 2026 முதல் 27 வரை கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முக்கிய அறிவிப்புகள். இன்று மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்திற்கு 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு அதிகபட்சமாக 48,534 கோடி ரூபாய் நிதி. சென்னை குடிநீர் விநியோகத்திற்காக 3109 ரூபாய் கோடியில் புதிய குழாய் இணைப்பு திட்டம். அரசியல் மோதல். மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துவதாக நிதியமைச்சர் பட்ஜெட் உரையில் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட்டை விமர்சித்துள்ளார். நாளை பிப்ரவரி 18 பட்ஜெட் மீதான விவாதங்கள் மற்றும் அரசு பதில்கள் நாளை சட்டசபையில் தொடரும். 2026 டி20 உலகக்கோப்பை இந்தியா vs நெதர்லாந்து ஃபெப் 17 முதல் 18 வரை. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறும் உலகக்கோப்பை தொடர் விறுவிறுப்பான நிலையை எட்டியுள்ளது. இன்றைய ஆட்டம் ஃபெப் 17 சென்னையில் நடைபெற்ற குரூப் டி போட்டியில் நியூசிலாந்து அணி கனடாவை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. அயர்லாந்து ஜிம்பாப்வே போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. நாளைய முக்கிய போட்டி ஃபெப் 18 குரூப் ஏ பிரிவில் இந்தியா நெதர்லாந்து அணிகள் அகமதாபாத்தில் மோத உள்ளன. இந்தியா ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டதால் நாளை பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியா போன்ற வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற போட்டிகள். நாளை காலை தென்னாப்பிரிக்கா UAE மோதலும் மதியம் பாகிஸ்தான் நமீபியா மோதலும் நடைபெற உள்ளது. அடுத்த கட்டமாக